உங்களுக்கு தெரியாத ஏதோ ஒண்ணு அவங்களுக்கு தெரியும். போதும் போதும். சரிம்மா, நீங்க ரெஸ்ட் எடுங்க. ஐயோ போதும், நிறுத்துங்க அத்தை. இன்னும் என்னெல்லாம் செய்ய போறீங்களோ? உங்களுக்கு இவ்ளோ டயர்டா இருக்குல்ல? சரி சரி, புரியுது அத்தை. அவங்களுக்காக பால் தானே ஆத்தி எடுத்துட்டு வரணும். சரி சரி, போங்க அத்தை போங்க. அவங்களுக்கு உங்க கையாலே பால் கொண்டு வாங்க. அம்மா, நீங்க உண்மையிலே ரொம்ப ஸ்வீட். நான் போய் பால் எடுத்துட்டு வரேன். அத்தை, கிரீன் டீ. எனக்கு எதுவும் வேண்டாம். அதுவும் உன் கையால கொடுத்தா நான் எதையுமே குடிக்க மாட்டேன். ஐயோ, என் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் எங்க தான் போயிட்டாங்க? எல்லா ஸ்டாஃப்ஸையும் நான் தான் தூங்க வச்சிருக்கேன். அவங்க எல்லாம் தூங்கிட்டே இருப்பாங்க. நான் நினைக்கிற வரைக்கும் எழுந்திருக்க மாட்டாங்க. அப்ப யார் தான் சமைக்கிறது? ஐயோ, எனக்கு இடுப்பு வேற வலிக்குது, இந்த கை வேற ஐயோ பயங்கரமா வலிக்குது. அத்த, விஷயம் என்னன்னா, நீங்க இது வரைக்கும் யார் காலையும் அமுக்கி விட்டதில்ல, யார் முன்னாடியும் தலை குனிஞ்சது இல்லல. இல்ல அத்த, அது குனிஞ்சதால உங்க இடுப்பு வலிக்க ஆரம்பிச்சிருக்குமோ? இந்த தடவை உங்க முதுகு மட்டும்தான் உடைஞ்சது. இனி போக போக என்னெல்லாம் உடைய போதோ தெரியல. நீ கலக்கிட்ட சாரதா. அந்த சீமாவை உண்டலன்னு பண்ணிட்டியே. எங்க பாரு சாரதா, ஒரு முக்கியமான விஷயத்த கண்டுபிடிக்கணும். சந்திரா தான் ரிஷபோட அம்மானா அது இந்த பாட்டிக்கு தெரிஞ்சிருக்கணுமே. ஆனா பாட்டி அவங்கள பார்த்தப்போ அவங்க எந்த ரியாக்ஷனும் பண்ணலையே. ரியாக்ட் பண்ணாங்கக்கா. சந்திரா அத்தைய பார்த்ததும் அத்தையோட கண்ணுல நான் அந்த ரியாக்ஷனை பார்த்தேன். இது உங்க பர்த்டேயோட ரொம்ப ஸ்பெஷலான சர்ப்ரைஸ் கிஃப்ட். அப்படின்னா பாட்டிக்கும் சந்திராமாவை தெரியும்னா அப்போ அவங்களும் சீமா கூட சேர்ந்தவங்களா? அப்புறம் அந்த லலித், அவரும் சந்திராமாவும் ஒன்னா இருக்கிற படத்தை நாம பார்த்தோம். அப்புறம் எதுக்காக இவரு சீமாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு? அப்புறம் சந்திராமாவோட இந்த நிலைமை, இதுக்கெல்லாம் பின்னாடி ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு. இந்த எல்லா கேள்விக்கும் பதில் எங்க கிடைக்கும்? சந்திரா, நீங்க இங்க என்ன பண்றீங்க பாட்டி? அதான் நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஏற்கனவே பண்ணிட்டீங்கல்ல. உங்க பேரனோட வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டீங்களே. நீங்க ஏன் பாட்டி அப்படி பண்ணீங்க? உனக்கு எல்லாமே தெரியுமா? ஆமா, ஆனா உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரியாது. அதனால எல்லாத்தையும் சொல்லுங்க. இது உங்க பேரனோட வாழ்வா சாவாங்கிற பிரச்சனை பாட்டி. என்னால உன்கிட்ட சொல்ல முடியாது. ஏன்னா அது ரொம்ப பெரிய ரகசியம். அது யாருக்கும் எப்பவும் தெரியக்கூடாது. ரிஷபுக்கு அவரோட உண்மையான அம்மா கிடைக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? என்ன ரிஷப், இவ்ளோ காலையில நீங்க எங்க போயிட்டு வரீங்க? அட அதுவா, அம்மா பாட்டிய தீர்த்த யாத்திரைக்கு அனுப்பி வச்சாங்கல்ல, அதான் அவங்கள ஏர்போர்ட்ல டிராப் பண்ண போயிருந்தேன். சரி, இப்போ வந்துடுறேன். அப்போ சீமா பாட்டியை வீட்டை விட்டு அனுப்பிட்டா. நடந்த உண்மைகளை நான் எப்படி தெரிஞ்சுப்பேன்? சந்திரா அத்தைய பத்தி நான் தெரிஞ்சுக்கணும். சீமா எதுக்கு அவங்கள கைது பண்ணி வச்சிருக்கணும்? எனக்கு எதுவுமே புரியல. என்னால உன்கிட்ட சொல்ல முடியாது. ஏன்னா அது ரொம்ப பெரிய ரகசியம். இது பாட்டியோட மோதிரம்ல, எப்படி இங்க வந்தது? என்ன எழுதி இருக்கு? நாக மாளிகை